Hi friends, welcome to Diya Samayal. Hi friends, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா சம்மர் ஸ்பெஷல். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சில்லான ரோஸ் மில்க் குடிக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு முதல்ல பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா காய்ச்சி எடுத்துப்போம். பால் நல்லா பொங்கி வருது. லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இன்னும் நல்லா கொதிக்க விடலாம். பால் இன்னும் கொஞ்சம் திக்காச்சுன்னா ரோஸ் மில்க் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பால் நல்லா ஆறின பிறகு ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். சப்ஜா சீடு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். பாதாம் பிஸ்னி ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்மளுக்கு பாதாம் பிஸ்னி ஊறத்துக்கு ஒரு 8 மணி நேரமாவது எடுக்கும். அதனால் முன்னாள் நைட்டே நம்ம இந்த அளவுக்கு பாதாம் பிஸ்னியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரோஸ் மில்க்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். பாதாம் பிஸ்னி ஒரு ஸ்பூன், சப்ஜா சீடு ஒரு ஸ்பூன், கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ், 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காஃபி சில் பண்ண பாலை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப சில்லுன்னு ஒரு ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.